இன்னைக்கு வந்து நம்ம மைதா மாவு சப்பாத்தி பண்ண போகிறோம். மைதா மாவு சப்பாத்திக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கும் பொழுது அதில் வந்து 2 ட்ராப் எண்ணெய், 2 ட்ராப் தான் விட்டுருக்கேன். இருந்தோம் பூர்ண கொழக்கட்டைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுவோம் இல்லையா, உள்ளுக்குள்ளே பூரணம் வச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து கொதிக்கும் போது இந்த மாவை போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம வந்து சப்பாத்தி பண்ணும் பொழுது தீட்டும் பொழுது எத்தனை பெருசு வேணால் தீட்டலாம், ஒட்டாமல் அப்படி அழகாக வரும். நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாவு இதை அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து கிளறிடலாம். நல்ல கெட்டியாக அது அந்த சூடான தண்ணியில் மாவு வெந்து கிடைக்கும். ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்புக்கு மேலே தண்ணி விட்டுருக்கேன். ஸோ நான் அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறவே இல்லை, அப்படியே போட்டாச்சு. நல்லா வருது. கெட்டியாக நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்டுக்கே நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கெட்டி அழகாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு மாவை. இதோ நல்லா வெந்த மாவு நல்லா ஆறட்டும். இப்போ வந்து சுட சுட இருக்கிறதுனால தொடக்கூட முடியல. ஸோ ஆறுனதுக்கப்புறமா சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். இதே போல் நம்ம ராகி சப்பாத்தி இதே மாதிரி பண்ண முடியும். ஸோ இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டுறதில்லை கையில். மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டுறதே இல்லை. நல்லா எவ்வளோ வேணால் நம்ம தாங்கி இது பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். இது நம்ம எவ்வளவு இப்போ சாதாரணமாக பிசையும் போது எவ்வளோ ஒட்டும் இல்லையா, ஒட்டவே இல்லை கையில். கொஞ்சம் கூட ஒட்டுறதில்லை. ரொம்ப நல்லா தீட்டுறதுக்கும் அப்படி தான். வட்டமாக எவ்வளோ பெரிய வட்டம் கூட நீங்கள் வந்து பண்ணி பெரிய பெரிய சப்பாத்தியை தீட்டு பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த மாவு. தொட்டாலும் பாருங்கள். ஸோ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம எப்பொழுதும் சப்பாத்தி பண்ணுற மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணி அழகாக பஞ்சாக இருக்கும். அப்படி வாயில் போட்டால் கரையும்.